வணக்கம் வீவர்ஸ். ஏர் ஃபால் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏர் ஃபாலுக்கு வந்து 3 ரீசன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளோட ஏர் ஃபாலிக்கிள் வந்து வீக் ஆகுது. அது ஏன் வீக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைபர் உள்ள ஃபுட்டு வந்து குறைவாக எடுக்கிறதுனாலையோ, இல்லை இம்யூனிட்டி ரைஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டு வந்து சரியாக எடுக்காதனாலையோ, இந்த மாதிரி சத்து குறைபாடுனால, அதே போல் உடம்புக்கு தேவையான நீர் வந்து சரியாக குடிக்காததுனால, நம்ம பாடி வந்து ட்ரைனஸ் ஆகுது. ட்ரைனஸ் ஆகும்போது ஏர் ஃபாலிக்கிள் வந்து வீக் ஆகுது. வீக் ஆகுறதுனால முடி கொட்டுது. அடுத்து செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசீஸ் கண்டிஷன். இப்போ சிலருக்கு ஹீமோகுளோபின் குறைவாக இருக்குது, இல்லை டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் அந்த ஏர் ஃபாலிக்கல் வந்து வீக் ஆகி ஏர் ஃபால் ஆகலாம். அதே போல் பெண்களுக்கு சிலருக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும், ப்ளீடிங் வந்து அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வந்து பாடி நேச்சுரலாகவே ஹீட் ஆகி அதனாலேயும் ஏர் ஃபால் ஆகலாம். இப்போ சிலருக்கு தைராய்டு இருக்குது, இல்லை பாடி வெயிட் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது, அவங்களுக்கும் இந்த ஏர் ஃபால் ப்ராப்ளம் வந்து இருக்கலாம். அடுத்து தேர்டு, ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது, இப்போ டேண்ட்ரஃப் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது சொரியாசிஸ், எக்ஸிமா இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் ஏர் ஃபாலிக்கல் வந்து ஆகலாம். சரி, இப்போ இந்த ஏர் ஃபாலிக்கல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹோம் ரெமெடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஏர் ஃபாலிக்கல் ஸ்ட்ரென்தன் ஆக கரிசாலை சாறு, இது நீங்கள் வெள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல, கரிசாலை வந்து எடுத்து இடித்து அது வந்து சாறு எடுத்திங்கன்னா அது 1 லிட்டர் சாருக்கு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஈக்குவலாக வந்து ஆட் பண்ணி ஒரு சில்வர் பாத்திரத்தில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயில் தண்ணி விட்டால் எப்படி சுட சுடன்னு சவுண்ட் வருமோ, அந்த மாதிரி நீங்கள் இந்த எண்ணெயை காய்ச்சும் போது சவுண்ட் வரும். இந்த சவுண்டு அடங்குற வரைக்கும் சிம்லேயே வச்சு ஹீட் பண்ணுங்கள். சவுண்ட் அடங்கினோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சுட்டு டெய்லி வந்து கோகனட் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரலாம். அதே போல் இதே எண்ணெயை டெய்லி 2 ட்ராப்ஸ் வந்து மார்னிங்கில் 2 மூக்குலேயும் வந்து விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரெயினுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி ஏர் ஃபாலிக்கல் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதனாலேயே ஏர் ஃபால் வந்து குறையும். அடுத்த செகண்டு, இப்போ ஹீமோகுளோபின் குறைவாக இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஹோம் ரெமெடி சொல்கிறேன். கறிவேப்பிலை ஈர்க்கு ஒரு 10 எடுத்துக்கோங்க, முருங்கை ஈர்க்கு ஒரு 10 எடுத்துக்கோங்க, சுக்கு 1 டீஸ்பூன், பனவெல்லம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு அரை கிளாஸ் ஆனவொடனே வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி டெய்லி ஏதாவது ஒரு வேளை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹீமோகுளோபின் வந்து நல்லா ரைஸ் ஆகும். ஏர் ஃபாலிக்கல் அதனால் வந்து ஸ்ட்ராங் ஆகி ஏர் ஃபால் வந்து குறையலாம். அடுத்து டேண்ட்ரஃப் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஹோம் ரெமெடி. அது வெள்ளை மிளகு இல்லைனா நல்ல மிளகு, இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அதை பவுட்ரு பண்ணி தயிரில் மிக்ஸ் பண்ணி தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து குளிக்கணும். இது வந்து வாரத்துக்கு ஒரு முறை பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பொடுகு பிரச்சனை குறையும், ஏர் ஃபால் வந்து குறையும். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.